நம்ம கூட ஒரு டிஎன்பிஎஸ்சி ஏஇ ஆஸ்பிரண்ட் இருக்காங்க, சிவில் இன்ஜினியர் ஸ்வேதா. ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா வென்ச்சுரி மீட்டர் அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்க போறோம். இது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். வென்ச்சுரி மீட்டர்னாலே வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கு. அதாவது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல நமக்கு 10 கொஸ்டின் கேட்க போறாங்கன்னா வென்ச்சுரி மீட்டர் சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்க ஸ்வேதா வந்து என்னன்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட்டுக்காக அவங்க கொஸ்டின் பேப்பரை வாங்கி அந்த வென்ச்சுரி மீட்டரில் என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை அலசி ஆராய்ஞ்சி அதை ஒரு தொகுத்து நமக்கு ஒரு தொகுப்பாக தர வந்திருக்காங்க. ஸோ நம்ம வென்ச்சுரி மீட்டரை பற்றி சிவில் இன்ஜினியர் ஸ்வேதா கிட்டேருந்து கற்றுப்போம். ஆனால் இது வந்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கான கொஸ்டின்லேருந்து எடுக்கப்பட்டது. அதான் முக்கியமான தகவல். என்ன தகவல் சொல்ல போறீங்க? First working principle of venturi meter வந்து பெர்னாலிஸ் ஈக்குவேஷன். அதாவது பெர்னாலி ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் படிக்கிற ஒவ்வொருத்தரும் பெர்னாலின்றதை வாழ்க்கையில் மறக்கக்கூடாது. இந்த வென்ச்சுரி மீட்டர் எதோட பிரின்சிபல் ஒர்க் ஆகும் அப்படின்னா பெர்னாலி ஈக்குவேஷன் பிரின்சிபல் தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து டிஎன்பிஎஸ்சி 2012 மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரில் கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்தது Venturi meter is the pressure head at rod falls below 2.5 meter of water, then there will be a tendency of separation of liquid flow. ஸோ செப்பரேஷன் அப்படின்னு எப்போ நடக்கும் அப்படின்னா எங்கே செப்பரேஷன் நடக்கும் அப்படின்னா எங்கெல்லாம் டைவர்ஜிங் ஃப்ளோ நடக்குதோ அங்கே செப்பரேஷன் நடக்கும். எங்கே டைவர்ஜிங் ஃப்ளோ நடக்குதோ அங்கே செப்பரேஷன். டைவர்ஜிங் போர்ஷன்னா எப்படின்னா ஏரியா இன்க்ரீஸ் ஆகும் டைவர்ஜிங், ஏரியா கன்வர்ஜிங், இது த்ராட். ஸோ இந்த டைவர்ஜிங் போர்ஷனில் கண்டிப்பாக ஃப்ளோ வந்து இப்படி பாதி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அது போகக்கூடாது அப்படின்னா ப்ரெஷர் ரேட் அட் த்ராட் ஃபால்ஸ் பிலோ 2.5 மீட்டராக போகக்கூடாது. அப்படி போச்சுன்னா செப்பரேஷன் இருக்கும். அப்போ இருக்க வரைக்கும் 2.5க்கு மேலே வரைக்கும் இருந்தால் பிரச்சனை கிடையாது. இது வரைக்கும் பிரச்சனை கிடையாது. 2.5க்கு மேலே இருந்தால் பிரச்சனை கிடையாது. 2.5க்கு கீழே இருந்தா 2.5 மீட்டருக்கு கீழே இருந்தா என்ன ஆகும்னா டைவர்ஜிங் போர்ஷன் வரும்போது என்ன ஆகிடும்? ஃப்ளோ வில் செப்பரேட் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃப்ளோ செப்பரேட் ஆகாமல் இருந்தால் 2.5 மீட்டரோட அதிகமாக இருக்கணும். ஃபால்ஸ் பிலோ கம்மியாக இருந்தால் செப்பரேட் ஆகிடும், அதிகமாக இருந்தால் செப்பரேட் ஆகாது. சரியா? அப்போ இட் ஃபால்ஸ் பிலோ 2.5 மீட்டர். இது 2023 கேட்கப்பட்ட கேள்வி. டிஎன்பிஎஸ்சியில் 2023 கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ லேட்டஸ்ட் சுட கேட்ட கேள்வி. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இன்லெட் லென்த் இஸ் லெஸ் தென் அவுட்லெட் லென்த் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவுட்லெட் லென்த் வந்து சின்னதாக இருந்தால் என்ன பிரச்சனை அப்படின்னா செப்பரேஷன் நடக்கும். ஸோ அதனால் நம்ம அவுட்லெட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அவுட்லெட்டை பெருசாக வச்சுக்க போகிறோம். அவுட்லெட் பெருசாக இருக்கணும், இன்லெட்டை சின்னதாக இருக்கணும் அப்படின்னா தகவல். இன்லெட் வந்து சின்னதாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் அவுட்லெட் சின்னதாக இருந்தால் பிரச்சனை. என்னம்மா உனக்கு பிரச்சனை அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அப்போ செப்பரேட் ஆகும் சார், ஃப்ளோ செப்பரேட் ஆகும் சார் அப்படின்னு தான் வந்து நமக்கு சிவில் இன்ஜினியர் ஸ்வேதா சொல்கிறாங்க. அடுத்தது மறுபடியும் அதே தான் கேட்ட கேள்வியே திரும்ப கேட்டீங்க. என்ன புதுசு தான் கேள்வி கேளுங்க அப்படின்னா பெர்னாலி கிருஷ்ணே வந்து 2012 கேட்டாங்க. மறுபடியும் 11 வருஷம் கழிச்சு 23 அதே கேட்குறாங்க. கேட்ட கேள்வியே கேட்டால் அப்போ ஆஸ்பிரண்ட்லாம் கோச்சு எழுத மாட்டாங்களா? நீங்கள் புதுசாக கேட்டால் தானே நமக்கு சந்தோஷமா இருக்கும். கேட்ட கேள்வியே கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அடுத்தது 2 ஃபார்முலா இருக்குது. எப்பவுமே வந்து இன்ஜினியர்னா வந்து ஈக்குவேஷன்ன்றது ரொம்ப முக்கியம், ஃபார்முலான்றது ரொம்ப முக்கியம். 2 ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் டிஸ்சார்ஜுக்கான ஃபார்முலா. ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் என்னன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் இன்டு தியரிட்டிக்கல் டிஸ்சார்ஜ். அதான் ஆக்சுவல் டிஸ்சார்ஜ். அப்போ தியரிட்டிக்கல் டிஸ்சார்ஜ்க்கு என்ன ஃபார்முலா? தியரிட்டிக்கல் டிஸ்சார்ஜ் is equal to a1 into a2 by root of a1 square minus a2 square into root of 2gh. ஸோ இதான் மேலே root of 2gh வரணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஏரியாவுக்கான இது. இப்போ இது வந்து வெலாசிட்டி, ஏரியாவும் வெலாசிட்டி சேர்ந்தா டிஸ்சார்ஜ். சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா மாதிரி ஏரியா வெலாசிட்டி சேர்ந்தா டிஸ்சார்ஜ். ஏரியா வந்து a1 a2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் a1 ஸ்கொயர் மைனஸ் a2 ஸ்கொயர் இன்ட்டு வெலாசிட்டிக்கு ரூட் ஆஃப் 2gh ரெண்டும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு தியரிட்டிக்கல் டிஸ்சார்ஜ் கிடைக்கும். ஸோ இதான் வந்து வென்ச்சுரி மீட்டரோட முக்கியமான பண்பு. இது இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா கடைகள்லாம் போனால் வந்து எல்லாத்தையும் வாங்கி வச்சு பிறகு ஆனால் கொசுறு போடுங்கண்ணே அப்படின்னு கேட்போம்ல. அப்போ இதில் என்ன வென்ச்சுரி மீட்டரில் கொசுறுனா எக்ஸ்ட்ரா தரது தான். ஆனால் இது ரொம்ப முக்கியமான இது கொசுறு. என்ன கொசுறு அப்படின்னா வென்ச்சுரி மீட்டரை எந்த மாதிரி வெர்டிக்கலாக செட் பண்ணலாம், ஹரிசாண்டலாக செட் பண்ணலாம், இன்க்ளைண்டாக செட் பண்ணலாம், எப்படி செட் பண்ணாலும் அது காட்டுற ரீடிங் ஒன்றே தான் காட்டும். சரியா? வாட் எவர் மேபி தி இன்ஸ்டாலேஷன் ஆஃப் வென்ச்சுரி மீட்டர் இட் கிவ்ஸ் த சேம் ரீடிங். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் கேட்கப்பட்ட கேள்வி இது. எத்தனை வாட்டி நான் ஒரு 500 எக்ஸாம் எழுதிருப்பேன். 500 எக்ஸாம்லையும் ஒரே கேள்வி தான் வென்ச்சுரி மீட்டர்னா மாத்தினா ரீடிங் மாறுமா மாறாதான்னு கேட்பாங்க. நம்ம என்ன சொல்லணும்? மாறாதுன்னு சொல்லணும். மாறாதுன்னு சொன்னா நம்ம போஸ்டிங் கொடுப்பாங்க. மாறுன்னு சொன்னா பயிற்சி போதவில்லை, அடுத்த எக்ஸாம் படிக்க சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு வென்ச்சுரி மீட்டரை பற்றி நமக்காக மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கொஸ்டின்லாம் அலசி ஆராய்ஞ்சி ஒரு கண்டென்ட்டை கொடுத்த சிவில் இன்ஜினியர் ஸ்வேதாக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் வாழ்த்துவோம். நன்றி சொல்லுவோம்.